டிவியில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்ஸ் தான் அதிகமாக வருது. ஒன்று நீங்கள் பல்ல வளர்க்குறத பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா டூத் பேஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா வெள்ளையாக இருக்கிற பல்லை பற்றி பேசுகிறாங்க. உடனே கூகுளில் தட்டி பார்த்துட்டு ஒரு லெமன் சால்ட்டு போட்டு தேய்ச்சா வெள்ளையாயிடுமா, உடனே அதை பண்ணுறது. பல்லு ப்ரஷ் பண்ணுறது பற்றி யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப அப்படியே ஹைஃபையாக வாழ்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, மவுத் ரின்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த மவுத் ரின்ஸ் வாயில் வச்சுட்டு கொப்பிச்சிட்டு என் மவுத் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டூத் பிக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டூத் பிக் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, அழுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அங்கே இருக்க கம் டிசீஸை நீங்களே அதிகமாக்குற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்பேஸ் ஆர்டாக இருக்க காஸ்மெட்டிக்கில் நீங்கள் ப்ளீஸிங்காக இல்லை அப்படின்னா மட்டும் யூ கேன் கோ ஃபார் காஸ்மெட்டிக் கரெக்ஷன். வெனிஸ்னு ஒன்று நீ என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செல்ஃப் மெடிக்கேஷன். ஒரு பல்லு வலி இல்லை பல்லில் ஒரு வீக்கம்னா உடனே தைலம் வைக்கிறது, கிராம்பு வைக்கிறது, கற்பூரம் வைக்கிறது, இல்லை புயலை வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் நாங்கள் கொடுக்காம எந்த டூத் பேஸ்ட்டோ இல்லை மெடிசனோ நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே போல் விகரஸ் ப்ரஷிங் பண்ணாதீங்க. நெவர் யூஸ் ஹார்ட் டூத் ப்ரஷ். நெவர் ஃபர்கெட் டு ப்ரஷ் பிஃபோர் ஸ்லீப். அதே போல் never consume sugary or acidic based foods. Never over to whitening toothpaste or bleaching. இப்போ நிறைய பேர் டிவியில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்ஸ் தான் அதிகமாக வருது. ஒன்று நீங்கள் பல்ல வளர்க்குறத பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா டூத் பேஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா வெள்ளையாக இருக்கிற பல்லை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அதை நம்மளுக்கு வேறு எந்த வியாதியும் இல்லாத மாதிரி வெறும் இதுதான் அப்புறம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை மாதிரி ஏதோ அப்போ பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சிட்டே இருக்காங்க. காமிச்ச உடனே நம்ம என்ன பண்ண, உடனே போய் ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் வாங்கிறது, இல்லை ப்ளீச்சிங் ட்ரீட்மெண்ட் சொன்ன உடனே கூகுளில் தட்டி பார்த்துட்டு ஒரு லெமன் சால்ட்டு போட்டு தேய்ச்சா வெள்ளையாயிடுமா, உடனே அதை பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அதுபோல் எனி இன்ஃபெக்ஷன் இன் த மவுத், அதில் நீ உடனே என்ன பண்ண, இப்போ என்ன பண்ண, ஒரு வலின்னா உடனே ஒரு ஹாட் உடனே ஒரு ஒத்தரம் கொடுக்குறாங்க. அதில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. டென்டல் ரிலேட்டட் ஸ்வெல்லிங்க்கு நீங்கள் ஹாட் வாமிட்டேஷன் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சிவியர் தி இன்ஃபெக்ஷன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. அதுபோல் மவுத் ரின்சஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்லு ப்ரஷ் பண்ணுறது பற்றி யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப அப்படியே ஹைஃபையாக வாழ்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, மவுத் ரின்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த மவுத் ரின்ஸ் வாயில் வச்சுட்டு கொப்பிச்சிட்டு என் மவுத் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மவுத் ரின்ஸ் இது சப்போர்ட்டிங் திங் தான். நீங்கள் மெக்கானிக்கலாக வாயில் நீங்கள் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எப்போதுமே உங்களோட அழுக்கை வெளியே கொண்டு வருமே தவிர மவுத் ரின்ஸால் எல்லா அழுக்கையும் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதுபோல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் என்ன பண்ணாங்க பேர்னா உங்களோட டிஷ்யூ தின் பண்ணி விட்ருவோம் அண்ட் யூ வில் பி ஹேவிங் பர்னிங் சென்சேஷன் லேட்டர் ஆன். அப்புறம் டொபாக்கோ யூஸ் பண்ணாதீங்க. டங் பிளேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இட் மே டேமேஜ் யுவர் டேஸ்ட் பட்ஸ். அப்புறம் டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டூத் பிக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டூத் பிக் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, அழுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அங்கே இருக்க கம் டிசீஸை நீங்களே அதிகமாக்குற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்பேஸ் அதிகமாகிட்டிங்கன்னா அகெயின் தெர் வில் பி மோர் ஃபுட் லாட்ஜ்மெண்ட், மோர் யூஸ் ஆஃப் திஸ் டூத் பிக்ஸ். அப்புறம் ஆல்கஹால் ஆல்கஹால் எப்படி டொபாக்கோ எனி ஃபார்ம் இஸ் டேஞ்சரஸோ ஸ்பிரிட்டோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. These are the dental treatments that is available in the dental office. Usually ஒரு patient வந்தாங்கன்னா first we give them counseling, we educate the patient, we motivate the patient for dental treatment, we talk about awareness, we talk about the maintenance therapy. ஒரு ஃபேமிலியாக வரும்போது we also do family care. ரெஸ்டரேட்டிவ் தெரப்பின்னா பல் அடைக்கிறத பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ரூட் கேனல் தெரப்பின்னா ஒரு பல் ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும் போது பல் எடுக்காமல் பல் சேவ் பண்ணுற பொறுத்து ரூட் கேனல் தெரப்பி. க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ்னால் ஒரு பல் மிஸ் ஆகிருக்கும் போது அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், நம்ம க்ரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் மூலம் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை இந்த இம்ப்ளான்ட் தெரப்பி மூலிமா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு பல் ரொம்ப அலைண்டாக இருக்கும் போது தே கேன் கோ ஃபார் ஆர்த்தோடான்டிக் கரெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பல் இதெல்லாம் இது ஃபிக்ஸ்டு ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ரிமூவல் ட்ரீட்மெண்ட். சிலவங்க ஃபுல் பல் இல்லைன்னா டென்ச்சர்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு. சொத்த பல் இருந்ததுனாக்கா ரெஸ்டரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அப்புறம் ரொம்ப கம்ஸ்லேயே ரொம்ப ப்ராப்ளம் வந்தால் தென் வி டெல் த பேஷண்ட் டு வி அட்வைஸ் த பேஷண்ட் ஃபார் கம் சர்ஜரி. கம் சர்ஜரி மூலிமா நம்மளால் கம் டிசீஸை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் குட் ஓவரால் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு குட் ஓவரால் ஹெல்த். சார் நம்ம இப்போ பல் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பல் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ நினைக்கிறாங்க பல் ரொம்ப ஒயிட்டாக தான் இருக்கும். எப்படி நம்ம ஸ்கின் நிறைய கலர்ஸில் இருக்கோ பல்லுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம பல் லைட்டாக இப்போ எல்லோயிஷ் தான் இருக்கும். ஏன்னா டென்டின் கலர் தான் யூஸ்வலாக வரும். இப்போ ரொம்ப உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்குது, உங்களுக்கு அது ரொம்ப ஆடாக இருக்குது, காஸ்மெட்டிக்கில் நீங்கள் ப்ளீஸிங்காக இல்லை அப்படின்னா மட்டும் யூ கேன் கோ ஃபார் காஸ்மெட்டிக் கரெக்ஷன். வெனிஸ்னு ஒன்று இப்போ இருக்குது. அந்த டென்டல் லேமினேட்ஸ்னு சொல்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்மைல் டிசைனிங் மூலிமா உங்கள் பல்லை நீங்கள் ஈஸ்தட்டிக்கெல்லாம் கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்க முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ளீச்சிங்லாம் நீங்கள் போகாதீங்கன்னா ப்ளீச்சிங் இஸ் எனிவே ஹார்ம்ஃபுல் டு யுவர் டூத். ஏன்னா அது எனாமில் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனாமில் ஒன்ஸ் ஃபார்ம்ட் இஸ் ஃபார்ம். இப்போ நம்ம ஸ்கின் நம்ம இப்போ ஃபேஷியல் போகிறோம், பார்லருக்கு போவோம், ப்ளீச்சிங் ஏஜென்ட்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கின் வரும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ளீச்சிங் பல்லில் ப்ளீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு தாட்டி ஒரு 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 லேயர் அது போயினே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மை அதை இழந்துனே தான் இருக்கும். அதனால் ப்ளீச்சிங் வந்து நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல என் பேஷண்ட்டுக்கு. உங்கள் வாய் ஹெல்த்தியாக இருக்கா பாருங்கள், உங்கள் பற்கள் ஹெல்த்தியாக இருக்கா பாருங்கள். மற்றபடி ரொம்ப ஆடாக இருக்குது, டிஸ்ப்ளீசிங்காக இருக்குன்னா மட்டும் நீங்கள் காஸ்மெட்டிக் கரெக்ஷன் போகலாம். அது வந்து இப்போ வெனிஸ்ன்ற ஒரு டென்டல் வெனிஸ் மூலயமா நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். These are the training sessions to be explored in the future. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். If you people are based on your needs, if you are having any, if you want to know anything about these, you can very well call me for these sessions. Thank you. Keep smiling.